ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கு பாருங்க. இதை நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண மரவள்ளி கிழங்க நல்லா இந்த மாதிரி துண்டுகளாக போட்டுக்கலாம், நறுக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி சின்ன குக்கரில் வச்சோ, நீங்கள் குக்கரோட மேல் தட்டில் வச்சோ இதை வேக வச்சுக்கலாம். குக்கரில் இப்போ 2 விசில் விட்டுக்கலாம். அந்த கிழங்கு வேகிறதுக்குள்ள இங்கே ஊடால வந்து நான் ஒரு ரஸ்ஸா பண்ணிக்கிறேன். பீக்கங்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டு ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டு ஒரு ரஸ்ஸா பண்ண போறேன். இதுக்கு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இப்போ இதை 3 விசில் விட்டுருவோம். சூப்பரான ரஸ்ஸா வந்து ரெடி ஆயிடும். இப்போ பாருங்க, இந்த ரசால பீக்கங்காய் போட்டேன் இல்லையா, அந்த தோலை வந்து நான் வேஸ்ட் பண்ணாம, இது உடம்புக்கு நல்லதுன்றாங்க. இதை நான் கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். நாளைக்கு வந்து இந்த பீக்கங்காய் தோல்ல எப்படி துவையல் பண்றதுங்கிற வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம், திறந்துடலாம். பாருங்க, நமக்கு சூப்பரா வெந்துருச்சு. இதை எப்படி தாளிச்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வெந்த மரவள்ளி கிழங்கு ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. தோலை வந்து இதுலேருந்து நீக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து தோல் வெந்த உடனே நல்லா கலண்டு வந்துடும். இப்படி சின்ன சின்ன பீசஸாக வர மாதிரி நீங்கள் நல்லா இதை இப்படி மசிச்சுக்கிறீங்க. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகள் வர மாதிரி மசிச்சாச்சு. இனி வாங்க தாளிச்சு ஒரு காய் பண்ணலாம். அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. சீரகம், தேவையான அளவு உளுந்து போடுறேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், ஒரு வாசனைக்கு தான். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா பெருங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவு பெருங்காயம் போடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லி முதல்ல போட்டுடுங்க. இப்போது பொடிசா நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க. ஆனால் இது வந்து நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கிறங்க. நல்ல வெங்காயம் வந்து குக் ஆகட்டும், அப்போ தான் இந்த காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசிச்சு வச்சிருக்க மரவள்ளி கிழங்கை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நமக்கு டேஸ்டியான கப்பை கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அதனுடைய பொடி மாசு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுல மேலாப்புல துருவன தேங்காயை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த ரசாவும் நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.